Hi everyone, good morning there and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all had a wonderful weekend. நாங்கள் இங்கே எல்லாரும் நல்லா இருக்கோம். We all had a wonderful weekend too. ஸோ இந்த vlogல இன்னொரு வீக்கெண்ட் ஸ்பெஷல். நாங்கள் எங்கே போயிருந்தோம், அந்த பிளேஸ் எவ்வளோ வீல் சேர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ரொம்ப ஜாலியாகவும் நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் கவர் பண்ணதாகவும் இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கன் ஹிட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நவ் லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஃப்ரைடே நைட் vlog எடுத்திருக்கேன். ஏன்னா நாங்கள் அடுத்த நாள் சாட்டர்டே ட்ரிப்புக்கு, இது ஒரு லாங் ட்ரிப், ஒரு 3 hours அப் அண்ட் டவுன், இல்லை மேலே அப் 3 hours டவுன் 3 hours, ஸோ 6 hours ட்ராவல். அதனால் நாங்கள் கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவர் ட்ரைவ் பண்ண வேண்டாம் அவ்வளோ தூரம் அப்படின்ட்டு. ப்ளஸ் இந்த ஏரியாவில் கோஸ்தாரிக்காவில் நிறைய ஹில்லி ரீஜன்ஸ் இருக்கும். ரோட்ஸ்லாம் கேமில் விளையாடுற மாதிரியே குட்டி குட்டி ரோடெலாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பெட்டர் வி டேக் அ கேப் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நேஷ்னல் கார்ஸ் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 5 minutes டிரைவில் ஒரு பெரிய ஷோரூம் இது. இங்கே யூஸ்டு கார்ஸ் மட்டும் இல்லாமல் நியூ கார்ஸ் ஃபார் சேல், நம்ம காரை சேலுக்கு கொடுக்கலாம், கேப் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ மார்னிங் கிளம்பும் போது கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் ஏர்லியாக கிளம்பணும், 6:37 கிளம்பணும் அப்படிங்கிறதுனால. ஸோ எந்த காரில் வீல் சேர் கரெக்டாக ஃபிட் ஆகும், ப்ளஸ் எங்களோட பட்ஜெட்குள்ளேயும் வரும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் டே செக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். ஸோ இங்கே ஃபோர்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கார் அண்ட் 4 எக்ஸ்பெடிஷன் அப்படிங்கிற ஒரு கார், இந்த 2 காரை தான் நாங்கள் மெயினாக பார்த்தோம். அண்டு ஒரு காரோட ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருந்தது. ஃபைனலாக நாங்கள் அந்த ஒயிட் கலர் இப்போ ட்ரை பண்ணுறாங்க இல்லைங்களா, ஃபோர்ட் எவரெஸ்ட், இந்த கார் தான் எங்கள் ஹஸ்பண்ட் டிசைட் பண்ணார். ஸோ இது ஒரு 7 seater ப்ளஸ் வீல் சேர் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற ஹெல்ப்பும் அவன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்தான். இப்படிலாம் வச்சு எடுத்துகிட்டு போங்க, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் ட்ரையல் பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட் ஷட்டில் கார், இந்த பெரிய கார் இருக்குது, ஐ மீன் இந்த காராக இது ட்ராவல் வேன், டெம்போ வேன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் வீல் சேர் ஃபெசிலிட்டி, தட் இஸ் ரேம்போடையே இருக்கும். இவங்க கார் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, சப்போர்ட் நீங்கள் விசிட்டராக இருக்கீங்க ஃப்ரம் சம் அதர் கண்ட்ரி, லைக் மெயின்லி யூஎஸ்லேருந்து இங்கே நிறைய வருவாங்க. ஸோ அவங்க இங்கே ஒரு பேக்கேஜ் மாதிரி கார் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு எகெயின் அதை விட்டுட்டு, சப்போஸ் அவங்களுக்கு ஏர்போர்ட் போகணும் அப்படின்னா அவங்க கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க ஃபார் ஃப்ரீ. ஸோ இங்கே எல்லா கார்ஸையும் நம்ம இந்த மாதிரி ட்ராப் பண்ணும்போது நம்ம இனிஷியல் பேமெண்ட்டும் பண்ணியிருக்கணும், இன்சூரன்ஸ் அமௌண்ட் கட்டியிருக்கணும். அதை தவிர இந்த மாதிரி எந்த டேமேஜும் இல்லாமல் நம்ம கொண்டு கொடுத்த உடனேயே அவங்க இம்மீடியட்டாக காரை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி திருப்பி டிஸ்பிளேயில் நிறுத்திடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம எந்த காரை ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறோமோ அங்கே ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. BMW இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட் கார்ஸ்லாம் இருக்குங்க. சில நேமெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியாக நான் டிஸ்பிளேயில் நம்ம பார்த்துட்டு நமக்கு எந்த கார் தேவை, எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறோம், இதெல்லாத்தையும் பொறுத்து நம்ம டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கார் டிசைட் பண்ணிவிட்டு எல்லாம் பேசிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இங்கே இடமே இல்லாத அளவுக்கு கார் பார்க் பண்ணியிருந்தாங்க. பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. என்னடா எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் பேக் பண்ணணும், ஜஸ்ட் ஒரு 1 day ட்ரிப் அப்படிங்கிறதுனால. ஏன்னா லேட் நைட் தான் ரிட்டர்ன் வர முடியும்ன்ட்டு. ஸோ நான் இங்கே பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மார்னிங் 6:15 6:20 அந்த டைம் தான். பார்த்திங்கன்னா புளி சாதம், ஸ்பூனு, யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டு, வாட்டர் பாட்டில், இன்னொரு சேஞ்ச் ட்ரெஸ், இது மாதிரி எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் இந்த பேக்கில். நாங்கள் 2 பேருமே ரெடி ஆகிட்டோம். ஸோ என் ஹஸ்பண்ட் அண்ட் கப்புள் ஆஃப் அதர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு டிரைவர் அவங்க காரோட நம்ம இங்கே வந்துடுவாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நாங்கள் கிளம்பும் போதே இட் வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் 7 AM அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ செம்ம குளிர், மார்னிங் பயங்கர மிஸ்டியாக இருந்தது. அண்டு நாங்கள் போகிற ரீஜன் பார்த்திங்க அப்படின்னா அரேனல் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ ரொம்ப ட்ராவல் 3 hours ஆகும். அண்ட் ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளிஃப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் செம்ம குளிராக இருந்தது, கிளிஃப் மாதிரி தான் இருந்தது. பட் நம்ம ஊரில் இருக்கிற அளவுக்கு கஷ்டமாக இருக்காதுங்க. இப்போ நம்ம ஊட்டி, மூணார், கொடைக்கானல்லாம் ஓட்டும்போது நமக்கு ஒரு
ஒரு நாலேஜ் வேணும்ல, ஹேர்பின் பென்ஸ், யூ பென்ஸ்க்கெலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இங்கே 2 சைடுமே வந்து ட்ரீஸ் இருக்குது, ஃபென்ஸ் இருக்குது. ரொம்ப அவ்வளோ பயந்து ஓட்டுற மாதிரி இல்லை கடைசியில். மேபி என் ஹஸ்பண்டே கூட ட்ரைவ் பண்ணியிருக்கலாம். பட் லைக் ஐ செட், வி ஹயர்ட் அ கார் அண்ட் அ டிரைவர். வி காட் அ ஃபீமேல் டிரைவர். அவங்க நேம் வந்து மாயா. நல்லா ஓட்டினாங்க. ஆப்வியஸாக இங்கே எல்லாருமே நல்லா ஓட்டுவாங்க. இதெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சந்தோஷ் அண்ட் அனூப் பின்னாடி சீட்டில் தான் அவளுக்கு அன்றைக்கி கிடச்சிது. ஸோ பின்னாடி இங்கே எல்லா இடத்துலையுமே ஏசி இருக்குது, பட் தேவையும் இல்லை. ஏன்னா செம்ம கூலாக தான் இருந்தது கிளைமேட். இது இன்னொரு ஃப்ரெண்டு. அண்ட் எக்ஸாக்டாக நாங்கள் வந்து 3 hours ஆர் 3.5 hours போயிட்டோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் 9:45 to 10 நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்து ட்ராவல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் 2 சைடுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மவுண்டன் வியூ, லைட்டாக மழை வேறு அப்படியே ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நிறைய கேரளாவோட டச் இருக்கும். மூணார் அண்ட் கேரளாவுடைய நிறைய டச் இருக்கும். ஏன்னா இங்கே வாழை மரம் நிறைய இருக்கும். எனக்கு பர்சனலாக மூணார் ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ஃபாரினில் இருக்கிற ஒரு இந்தியன் ஸ்டேட் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு ஃபீல் தான். நான் சொல்கிறது கரெக்டானு கூட எனக்கு தெரியல, பட் இட் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஸோ வந்தாச்சு. நாங்கள் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருந்தோம். அண்ட் இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடி டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணோம் ஆன்லைனில் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நாங்கள் அங்கே வந்துட்டு தான் வந்து பாஸ் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எனக்கும் என் ஹஸ்பண்ட் 2 பேருக்குமே வந்து நாங்கள் அந்த பேட்ரி ஸ்கூட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வால்மார்ட், ப்ரைஸ் மார்ட் அந்த மாதிரி இங்கே நிறைய ஷாப்ஸில் இருக்கிற அதே பேட்ரி ஸ்கூட்டர் இங்கேயும் இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் பே பண்ணி நாங்கள் எடுத்துக்கணும். அதை தவிர நம்மளுடைய ப்ரூஃப், இங்கே டெம்பரரி ரெசிடெண்ட்டுக்கான ப்ரூஃப் இல்லைனா பாஸ்போர்ட் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ணிட்டு தான் அங்கே இருக்காங்க பாருங்கள், அந்த வண்டியில் நாங்கள் எடுத்துக்க முடியும். அதை தவிர இங்கே பேபி ஸ்ட்ரோலர் இருக்கும், இந்த மாதிரி வண்டி இருக்கும், வீல் சேரும் இருக்கும். ஸோ எல்லாமே இங்கேயே வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம புக் பண்ணல அப்படின்னா இங்கே டைரெக்டாக வந்து இந்த ஆஃபீஸ் ரூமில் ரிசப்ஷனில் பார்த்துட்டு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஹையர் பண்ணிக்கணும். சாரி, அந்த வண்டியோடைய கிளிப்பிங் ரொம்ப எடுக்க முடியல. தோ ஜெய் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, இந்த வண்டி தான். ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கூட்டர் மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் அ பேட்ரி ஸ்கூட்டர். எங்களுக்கு வந்து ஒரு 4 or 8 கிலோமீட்டரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப் 4 and down 4, மொத்தம் 8 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இந்த வண்டியிலே வந்து நாங்கள் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி வாக் பண்ணி போகிறவங்களுக்கெலாம் நிறைய ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது உள்ள. ஸோ நான் இந்த ரெக்கார்ட் பண்ணுற ஃபோனை வந்து மெயினாக எடுத்துகிட்டு போயிட்டா. ஸோ அதனால தான் வந்து எங்களை ரொம்ப வந்து கவர் பண்ண முடியல. நிறைய வந்து அவங்க பிரிட்ஜ்லாம் போனதுனால ஸோ நான் ஃபோன் வந்து அவகிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாமே வந்து வாக் பண்ணி தான் போனோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கூட்டர் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து பிரிட்ஜிலலாம் வந்து ஏறாது, பட் அந்த பாத்வே, இந்த மாதிரி பாத்வே இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து ஜஸ்ட்டு கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மெயினாக அணுவோட என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் இந்த பிளேஸ் வந்து நாங்கள் வந்தது. எங்களுடைய ஆப்ஷன் வந்து ரொம்ப இல்லை. ஸோ நானும் ஜெய்யும் வந்து குயிக்காக முடிச்சுட்டு போய் உட்காந்துட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து எல்லா இடத்துக்கும் போனாங்க. ஸோ சாப்பாடு நான் சொன்ன மாதிரி நான் புளி சாதம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ளஸ் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் இடத்துல ஃபுட்டு ஒன்றும் அவ்வளோ சூப்பராகவும் இல்லைங்க. புளி சாதம் தான் ஆக்சுவலாக எங்களை ஹெல்ப் பண்ணிச்சு அன்றைக்கி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஃபேவரட்டாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அரேனல் பால்தி. அண்ட் எப்பயுமே கோஸ்தாரிக்காவில் இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த பிளேஸு தான் வந்து டாப் 5ல சொல்லுவாங்க. நான் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 1 year ஆகிடுச்சு, மோர் தேன் a year ஆகிடுச்சு. இங்கே வந்து வரணும்னு நாங்கள் ரொம்ப ஒரு 6 months வந்து ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். பிகாஸ் இட்ஸ் அ லாங் ட்ராவல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திங்க் பண்ணி பிளான் பண்ணி தான் வரணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். வந்தால் செம்ம மழை. நாங்கள் வரும்போது ஐ திங்க் இட் வாஸ் லைக் அரௌண்ட் ஒரு 2:33 PM நாங்கள் வந்துட்டோம். இங்கேயும் வந்து நாங்கள் ப்ரீ புக்கிங்லாம் எதுவுமே பண்ணலை. வந்து தான் இங்கே வந்து நாங்கள் எங்களுக்கான அந்த டோக்கன் கொடுத்து பாஸ் கொடுத்து அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ரேம்ப் இருக்குது. நான் சொன்ன மாதிரி மழை செம்ம மழை ஆரம்பிச்சிருச்சு 3 PM. உள்ளே நுழைஞ்சோடனே எனக்கு வந்து ஏதோ ஒரு நம்ம வேர்ல்டில் தான் இருக்கோமா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹெவனில் ஒரு பிளேஸில் வந்து இருக்கோமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. ட்ரஸ்ட் மீ, இதுக்கு வந்து நாங்கள் பே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா $25 per headன்னு நினைக்கிறேன். இட் இஸ் அமேசிங்லி வர்த் த மனி. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த இடத்த பார்க்குறதுக்கு.
அந்த சவுண்டு வந்து அவ்வளோ ஒரு சூதிங்காக இருந்தது. எனக்கு வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் என் ஃபேஸை நான் கொஞ்சம் நேரம் வச்சு இந்த இடத்த பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பால்தி ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். ஆல்மோஸ்ட் 25 ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது சொன்னாங்க. அதில் சம் ஆஃப் தெம் ஆர் ஸ்விம்மிங் பூல் ஆல்சோ. ஏன்னா இங்கே ரூம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஸ்விம்மிங் பூல்ஸும் கனெக்டடாக இருக்குது. பட் ஐ தரோலி என்ஜாய்ட். எனக்கு இப்போ கூட பேசும்போது எனக்கு வாய்ஸ் வரமாட்டேங்குது. ஏன்னா நான் அந்த மொமெண்ட்டை வந்து நம்ம ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் திடீர்னு வந்து இப்படி ஒரு அழகான வந்து இடத்துல வந்து இருக்கோம்ல அப்படின்னு என்னென்னவோ எனக்கு தாட்ஸ்லாம் வந்தது. நான் நிறைய வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன், ஐ எம் வெரி மச் கனெக்டட் அண்ட் ரெஸ்பெக்டபிள் டு நேச்சர் அண்ட் காட். நான் நிறைய பேசுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்டேயும் இயற்கைக்கிட்டேயும் மட்டும்தான். ஹியூமன் பீயிங்ஸ்கிட்ட பேசுகிறத வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை. பிகாஸ் I feel people don't understand others' feelings, it including me. ஸோ அதனால் நான் வந்து மனுஷங்கள்கிட்ட பேசுகிறத விட நம்ம இயற்கை கிட்ட பேசுகிறது. ஏன்னா கடவுள் எவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க இந்த உலகத்தில். அண்ட் we are so much lucky enough to see this. நம்ம உயிரோடு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு we should always thank God for this, and I thank God every moment. இந்த மாதிரி ஒரு இடத்துல உலகத்தில் எங்களை கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கான நன்றி நான் எப்பயுமே சொல்லுவேன். ஐ திங்க் ஐ எம் கெட்டிங் டூ மச் எமோஷ்னல். வெல், லெட்ஸ் கெட் பேக் டு த வீடியோ. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி 25 ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து வீல் சேர் அக்சசபிள். எப்படின்னா அழகாக கீழே இறங்கி போய் உட்காந்துக்கலாம், படியெலாம் இருக்காது. சிலதில் ரேம்போடையே வந்து நம்ம வீல் சேரில் போய் உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம வீல் சேர் நனையக்கூடாது, உங்களால் இறங்கி கீழெல்லாம் உட்கார முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வீல் சேர்லேயே கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா நமக்கு வந்து வீல் சேர் கொஞ்சம் தண்ணியிலெல்லாம் பட்டுடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்க்ரூலாம் லூஸ் ஆகிடும், அந்த மாதிரியான இதெல்லாம் சான்சஸ் இருக்குது இல்லைங்களா. பட் நெவர்தலெஸ் உங்கள்கிட்ட ஸ்பேர் வீல் சேர் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து யூ கேன் கோ அண்ட் சிட் ஆன் அ வீல் சேர். தண்ணியிலேயே நீங்கள் வந்து இறங்கிக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஹாட் ஸ்ப்ரிங் பூல்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வீல் சேர் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்விம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ரெகுலர் ட்ரெஸ்ஸோடு போய் அந்த பூல் ஏரியாவில் உட்காந்தோம் அப்படின்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ இதுதான் வந்து டிசபிலிட்டி வாஷ்ரூம். இந்த வாஷ்ரூம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா இடத்துலையுமே இங்கே இது இருக்குங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த ஊரில் காமிச்சு கொஞ்சம் போரே அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா எங்கே போனாலுமே தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் லேபிள், வாஷ்ரூம், ரேம்ப். அட்லீஸ்ட் 80 to 85% ஆஃப் த பிளேசஸில் வந்து நான் இதை பார்க்குறேன். ஸோ நல்ல பெருசாக இருந்துச்சு. இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அந்த சைட் ஷவர் கூட வேணால் பண்ணிக்கலாம் வீல் சேர்லேருந்து. அண்ட் நம்மளுடைய வாஷ்ரூம். ஸோ இந்த மாதிரியான செட்டப்பில் தான் இருந்தது. ஸோ கனெக்டிங் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நான் வந்து வீல் சேரில் செப்பரேட்டாக ஒரு பாத்தில் போயிட்டேன். ஜெய், அனு அண்ட் அனதர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த பக்கியில் வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்ரி வண்டி இருக்கும். நம்ம இங்கே வந்து இது கோல்ஃப் கார் அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டோம். நான் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் இந்த சைடாக வந்துட்டோம். தட் இஸ் வேர் தி செப்பரேட் வீல் சேர் ஆக்சசபிள் ரேம்ஸ் ஆர் கனெக்டிங் டு தி ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ இந்த பாத்தும் நல்லா இருந்ததுங்க. அதாவது ரொம்ப வழுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாதிரி இந்த மாதிரியான ஒரு கிரிப் ஸ்டோன் மாதிரி போட்டிருக்காங்க, ஆன்டி ஸ்கிட் ஃப்ளோர் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இது மூலமாக வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற எதெல்லாம் வீல் சேர் ஆக்சசபிளான ஸ்ப்ரிங்ஸோ டனல்ஸோ அதெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஃபுல்லாகவே வந்து எங்கள் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அகெயின் ஐ தேங்க் எவ்ரி ஒன். ஆனால் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனிவே நமக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லைங்களா. ஸோ டெஃபினெட்லி ஐ தேங்க் தெம். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டனலில் இருக்கிற அந்த வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய வாட்டர் ஃபால் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது வித் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஜெயும் அனுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டாங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து பின்னாடி தான் வந்தோம். பயங்கர சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஒரு டனலுக்குள்ளே ஆக்சுவலாக எனக்கு பயமாகவும் இருந்தது, நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் இருக்குது இதுக்குள்ளேயே, டனலுக்குள்ளேயே. அண்ட் ஒன்று ஒரு ஸ்பீட்லேயும் ஒரு டெம்பரேச்சர்லேயும் வரும். ஸோ இவங்கெல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க என்னை வந்து எல்லா வாட்டர் ஃபால்லையும் நிற்க வைக்கணும், எல்லா டெம்பரேச்சரும் ஃபேஸ் பண்ணணுன்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் மேலே உழுற ஸ்பீடு தொப்புன்னு ஏதோ கல் எடுத்து மண்டையில் போடுற மாதிரி அப்படி ஒரு இதுவாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக பயமாக பிரெத்லெஸ்னஸ் வர மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஃபால்ஸில் ஐ காட் யூஸ் டு இட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க்கான பட் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாக ஆனால் சூடாக வர அந்த மாதிரியான ஒரு
இது வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ். இது இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்கோ லைட்ஸ் மாதிரி க்ரீன் எல்லோ அந்த மாதிரி இந்த எஃபெக்ட்டுக்காக அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த டனல் சைடில். இதுலேயுமே அவுட்டோரும் இருக்குது. அவுட்டோர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அவுட்டோர் பூலும் ஆக்சசபிள் தான். நீங்கள் அப்படியே ரேம்பில் வந்து இறங்கி உட்காந்துக்கலாம். அதுவும் யூ கேன் ட்ரை. உங்களுக்கு இங்கே புகை தெரியுதா? இந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா சூடு. ஒரு தண்ணிலையும் அந்த ஃபால்ஸ்லேயும் வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கிற சூடில் நான் எல்லாத்துலேயுமே இருந்தேன். மேக்ஸிமமான 36 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்கிற அந்த அந்த ஃபால்ஸ் கீழே நான் நின்னேங்க. பயங்கர வார்மிங்காக இருந்தது. என்ன சொல்கிறது, உடம்புக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு சூப்பராக இருந்தது. ஸோ ஜெய் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே வெளியில் அவுட்டோரில் இருக்கிற இந்த வாட்டரும் சூடாக தாங்க வரும். ஹாட்டாக இருக்கும். ஹாட்னா என்ன சொல்கிறது, தாங்க முடியாத சூடெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம அந்த வால்கனோடைய அந்த லகூனில் வர ஒரு வார்ம்த் இருக்கும் இல்லைங்களா, அந்த எஃபெக்ட்டு கொண்டு வரணும் அப்படி. ஏன்னா இங்கே பக்கத்தில் வால்கனோ இருக்குது. அது நாங்கள் போகல, ஏன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க, எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து வேஸ்ட்டு. அதனால் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி குட் குவாலிட்டி டைம் வி ஸ்பெண்ட் தேர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நீங்கள் இந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா எப்பயும் போல் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பிக்சர்ஸ் நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமுடைய லிங்க் வந்து நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். பவித்ரா விலாக்ஸ் ஆன் வீல் சேர் தான். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஸோ லாஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து கேம் பூல். இது வந்து பயங்கர ஆக்சசபிள். எல்லா இடத்துலையுமே ரேம்ப் இருக்குது. அண்டு பூல் இறங்குற இடத்துலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் நான் சொன்ன மாதிரி ஃப்ளாட்டான ஒரு பிளேஸ். அங்கேயும் வந்து வீல் சேரோட உட்காந்துக்கலாம். அண்ட் ஒரு சைடில் ஒரு டெப்த் இருக்கும். நமக்கு தெரியும், கால் வைக்கும்போது தெரியும். அங்கேயும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, கேம்ஸு, ஸ்லைடு, அதுக்கப்புறம் இங்கே நடுவில் மாத்திரம் வந்து தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக வருது. பசங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இல்லை ஆக்சுவலாக இங்கே பெரியவங்களுமே செமையாக என்ஜாய் பண்ணுறாங்கங்க. நம்ம தான் வந்து இது கிட்ஸுக்கு தான் அப்படின்லாம் ஒதுக்கி வைக்கிறோம். அப்படிலாம் இல்லை, எல்லாருமே தே தரோலி என்ஜாய் ஹியர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டு தேவை அப்படின்னா நம்ம ஃப்ளோட் கேட்டு வாங்கிக்கலாம், டவல்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம். அண்ட் மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே எல்லாம் எடுத்துகிட்டு ப்ரிப்பேர்டாக தான் வராங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த கேம்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு இது 5:30 PM இந்த பர்டிகுலர் இது வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஸ்லைடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மேலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பக்கம் இருக்கிற குட்டி 2 ஸ்லைட்ஸ் மட்டும்தான் ஓப்பன் வச்சுருந்தாங்க. டைம் ஆக வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கே வந்து ஒரு 7 கிட்ட ஆச்சு. அண்ட் வீட்டுக்கு நாங்கள் ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 10:30 கிட்ட ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த விலாக் வந்து உங்களுக்கு ஜாலியாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அங்கே டிசேபிள் ஃப்ரெண்ட்லியான இன்ஃபர்மேஷன்ஸும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் மோர் பிக்சர்ஸ் ப்ளீஸ் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். ரெண்டுமே பவித்ரா விலாக்ஸ் ஆன் வீல் சேர் தான். கண்டிப்பாக நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். See you all in my next vlog. Take care and bye bye.